வணக்கம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நாள் இன்னைக்கு. ஆனா எல்லா ராசிகளுக்கும் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோ. எந்த நாளுமே எல்லா ராசிகளுக்கும் நல்ல நாளாக இருக்காது. நேற்றும் அதாவது வியாழனும் வெள்ளியும் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருக்கு. அதை சேர்த்து சொல்லியிருக்கோம். முன்கூட்டியே நீங்க திட்டம் போட்டுக்கலாம். ஆனா இன்னைக்கு சில ராசிகளுக்கு மாறுதல் இருக்கிறது. அதை சொல்லிடுறோம், பயன்படுத்திக்கோங்க. மேஷராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாட்களும் 3 நட்சத்திரத்துக்கும் சூப்பரோ சூப்பர். உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு கட்டாயம் எண்ணெய் தீபம் போடணும் கோயில்ல, மறந்துடாது. 2 நாளும் சூப்பர். குருவும் உதவி செய்கிறார். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். வியாழன் 2, 1 வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு, வெள்ளி. மனசுல சில மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். திருஷ்டி அதிகமா இருக்கு. 2 நாளும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. அதனால சொல்றோம். மனசுல ஓம் ஐராவதமே போற்றி, அருக்கனே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கணும் 2 நாள். நல்ல புத்தகம் ஒண்ணு படிச்சு பாருங்க. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. அல்லது தமிழறிவு மணியனுடைய புத்தகங்கள் வாங்கி படிச்சு பாருங்க. ஊருக்கு நல்லது சொல்வேன், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், இப்படி எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாட்களும் சூப்பர், பிரமாதம். கலக்கிறீங்க, நல்ல நாள், கலக்கிறீங்க. உங்க பிறகு பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். பெருந்தன்மை ஜெயிக்கும். எதிரிகளுக்கு கூட கடன் வாங்கி கூட காசை கொடுக்குறாள் நீங்க. இன்னைக்கு 2 நாளும் சூப்பரா இருக்கு. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு, மஞ்சள் சிவப்பு. வியாழன் 2, 1 தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை வெள்ளி. வெள்ளிக்கிழமை ரிஷபராசிக்கார 3 ராசிக்கார நேயர்களும் அம்மனுக்கு அல்லது பெருமாளுக்கு உங்க கையால வசதிப்பட்ட நேரத்துல கோயில்ல தீபம் போடணும், மறந்துடாதீங்க. ஏன்? ரிஷபராசினுடைய தலைவர் சுக்கிரன்ல, வெள்ளிக்கிழமைக்கும் தலைவர் யாரு? அவர் தானே. அதனால மறந்துடாதீங்க. மனசுல சில மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். திருஷ்டி அதிகமா இருக்கு. 2 நாளும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. அதனால சொல்றோம். மனசுல ஓம் ஐராவதமே போற்றி, அருக்கனே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கணும் 2 நாள். நல்ல புத்தகம் ஒண்ணு படிச்சு பாருங்க. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. அல்லது தமிழறிவு மணியனுடைய புத்தகங்கள் வாங்கி படிச்சு பாருங்க. ஊருக்கு நல்லது சொல்வேன், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், இப்படி எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, கோச்சிக்காதீங்க. வியாழன் வெள்ளி 2 நாளும் சிறப்பா இல்ல. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கு. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். ஆமா, ஜாக்கிரதையா தான் இருக்கணும். வீண் பேச்சு இருக்கு, ஜாக்கிரதை, பொறுமை. பரிகாரம் பண்ணா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 2, 1 தெற்கு வெள்ளை. வியாழன் 3 வடக்கு பச்சை வெள்ளி. பரிகாரம் பண்ணணும். பேச்சிலே நிதானம், பண விஷயத்தில் நிதானம். 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. ஆமா, காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் வீட்டுல இருந்து தீபம் காட்டிடணும். 2 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பித்ருக்களே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உத்தங்கரே போற்றி, கமல முனியே போற்றி, மச்ச முனியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பார்க்கணும். 2 நாள் 6.5 மணி நேரமாவது படிக்கணும். புதிய வெளிச்சம் கிடைக்கும், புத்தி தெளிவாகும். இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சிறப்பா இல்ல. கவனம், வழிபாடு முக்கியம். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். மொச்சை கொட்டை சுண்டல் இதெல்லாம் வேக வச்சு தருவது நல்லது. சாதத்துல கலந்து நெய் பருப்பு கூட கலந்துக்கலாம். சிக்கனம் பார்க்க வேண்டாம். குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். ஆமா, மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. ஏமாந்துருவீங்க, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3 வடக்கு வெள்ளை. மனசுல நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சாரங்கமே போற்றி, சக்கரமே போற்றி, நந்தகமே போற்றி, நாரதரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்கு, கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. தமிழறிவு மணியனுடைய புத்தகங்கள் வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கெல்லாம் மொச்சை கொட்டை வேக வச்சு சாதத்துல கலந்து கொடுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்துல உணர்வீர்கள். கட்டாயம் சாயந்தரம் கோயில்ல தீபம் போடணும், மறந்துடாதீங்க.
சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பா இல்லைங்க, கோச்சுக்காதீங்க. 2 நாளும் வீண் கெத்து, வீண் அலட்டல், வீண் பேச்சு, பணிவு குறைவா இருக்கு, திமிரு அதிகமா இருக்கு, அலட்டல் ரொம்ப இருக்கு. இதை மாத்தணும், பரிகாரம் பண்ணா மாத்திக்கலாம். 2 நாளும் சிறப்பா இல்ல, தோத்து போக வாய்ப்பு இருக்கு, ஜாக்கிரதை. பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை பெருமாளுக்கு அல்லது அம்மனுக்கு தீபம் போட்டுறணும். ஆனாலும் 3 நட்சத்திரக்காரர்களும் சில வழிபாடுகளை செய்யணும் சொல்றோம். 2 நாளும் சிறப்பாக இல்லை, பணிவு, நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை, வியாழன். 3, 6 தெற்கு, வெள்ளி, சிவப்பு. காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் வீட்டுல இருந்து தீபம் காட்டிடணும். 2 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பித்ருக்களே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உத்தங்கரே போற்றி, கமல முனியே போற்றி, மச்ச முனியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பார்க்கணும். 2 நாள் 6.5 மணி நேரமாவது படிக்கணும். புதிய வெளிச்சம் கிடைக்கும், புத்தி தெளிவாகும். இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சிறப்பா இல்ல, கவனம், வழிபாடு முக்கியம். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். மொச்சை கொட்டை, சுண்டல் இதெல்லாம் வேக வச்சு தருவது நல்லது. சாதத்துல கலந்து நெய் பருப்பு கூட கலந்துக்கலாம். சிக்கனம் பார்க்க வேண்டாம், குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு. அப்புறம் என்ன, கலக்குங்க, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். மனசுல நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சாரங்கமே போற்றி, சக்கரமே போற்றி, நந்தகமே போற்றி, நாரதரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்கு, கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. தமிழருவி மணியனுடைய புத்தகங்கள் வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் மொச்சை கொட்டை வேக வச்சு சாதத்துல கலந்து கொடுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்துல உணர்வீர்கள். கட்டாயம் சாயந்தரம் கோயில்ல தீபம் போடணும், மறந்துடாது. துளாராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலகிறீங்க, ஜித்து, வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி, உயர்வு உண்டு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க வியாழக்கிழமையும், துளாராசிக்கார 3 நட்சத்திரக்காரர்களும் வெள்ளிக்கிழமையும் சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். வசதிப்பட்ட நேரத்துல கோயில்ல. நல்ல நாள், 2 நாட்களும் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு, வியாழன். 2, 1 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், வெள்ளி. மனசுல சில மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். திருஷ்டி அதிகமா இருக்கு, 2 நாளும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு, அதனால சொல்றோம். மனசுல ஓம் ஐராவதமே போற்றி, அருக்கனே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கணும் 2 நாள். நல்ல புத்தகம் ஒண்ணு படிச்சு பாருங்க. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. அல்லது தமிழருவி மணியனுடைய புத்தகங்கள் வாங்கி படிச்சு பாருங்க. ஊருக்கு நல்லது சொல்வேன், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், இப்படி எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. சுறுசுறுப்புங்கிற பேர்ல பதட்டம், அவசரம் கூடாது, தோத்து போயிடுவீங்க. வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு, வெள்ளை. மனசுல நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சாரங்கமே போற்றி, சக்கரமே போற்றி, நந்தகமே போற்றி, நாரதரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்கு, கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. தமிழருவி மணியனுடைய புத்தகங்கள் வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் மொச்சை கொட்டை வேக வச்சு சாதத்துல கலந்து கொடுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்துல உணர்வீர்கள். கட்டாயம் சாயந்தரம் கோயில்ல தீபம் போடணும், மறந்துடாது. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பா இல்ல. வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே சிறப்பா இல்ல. கோபம், தேவையற்ற பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், வீண் பேச்சு அதிகமாக இருக்கிறது, நல்ல நாளாக இல்லை, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். மனசுல சில மந்திரங்கள், வழிபாடுகள் செய்யணும் சொல்றோம். நிதானம், பொறுமை. பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை பெருமாளுக்கு அல்லது அம்மனுக்கு தீபம் போட்டுறணும் கோயில்ல. அனுகூலமான எண் 2 தெற்கு, வெள்ளை, வியாழன். 3 வடக்கு பச்சை, வெள்ளி. காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் வீட்டுல இருந்து தீபம் காட்டிடணும். 2 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பித்ருக்களே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உத்தங்கரே போற்றி, கமல முனியே போற்றி, மச்ச முனியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பார்க்கணும். 2 நாள் 6.5 மணி நேரமாவது படிக்கணும். புதிய வெளிச்சம் கிடைக்கும், புத்தி தெளிவாகும். இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சிறப்பா இல்ல, கவனம், வழிபாடு முக்கியம். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும்.
மொச்சைக்கொட்டை, சுண்டல் இதெல்லாம் வேக வச்சு தருவது நல்லது. சாதத்துல கலந்து நெய், பருப்பு கூட கலந்துக்கலாம். சிக்கனம் பார்க்க வேண்டாம், குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலக்குறீங்க. நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான நாள், உயர் உண்டு, வெற்றி உண்டு, நல்ல நாள். உங்க பிறவி பலமான நிதானமும் பொறுமையும் விடாமுயற்சியும் ஜெயிக்கும், சந்தோஷம். பரிகாரமானும் திருஷ்டி இருக்கு. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். வியாழன் 1, 7 தெற்கு கிழக்கு பச்சை சிவப்பு வெள்ளி. நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். 2 நாளும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு, அதனால திருஷ்டி இருக்கு. பரிகாரம் பண்ணணும். ஓம் ஓம் பீஷ்மரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பிருகுவே போற்றி, பித்ருக்களே போற்றி, பிங்களனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கொண்டே இருக்கட்டும். வேலை பாட்டுக்கு வேலை நடக்கட்டும். தயவு செய்து சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் அல்லது பல கருப்பையா அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் ஒரு மாபெரும் விவாதம் புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து இந்த வழிபாடுகளை செய்து விடுங்கள். கும்பராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளும் சந்திராஷ்டமம். அசைவனவு கூடாது, முக்கிய முடி கூடாது. 3 நட்சத்திரத்துக்கும் போராட்டாதி, சதயம், அவிட்டம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், பரிகாரம் முக்கியம். என்னங்கிறத சொல்றோம். அனுகூலமான எண், திசை நேரம் 2 நாட்களும் கிடையாது. சார் அவங்க அந்த நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு, இந்த நட்சத்திரத்துக்கு அன்னைக்குலாம் சொல்றாங்களே, எங்க கணிப்புல அது ஒத்து வராது. எங்களை பொறுத்த வரைக்கும் 2 நாளும் மனசு புத்தி ஒழுங்கா உங்களுக்கு வேலை செய்யாது. ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலயே வம்பு வழக்கு வரும். அதை எப்படி தடுக்கிறதுங்கிறது தான் பரிகாரம் சொல்ல போறோம், பார்த்துக்கோங்க. காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் வீட்டுல இருந்து தீபம் காட்டிடணும். 2 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பித்ருக்களே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உத்தங்கரே போற்றி, கமல முனியே போற்றி, மச்ச முனியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பார்க்கணும். 2 நாள் 6.5 மணி நேரமாவது படிக்கணும். புதிய வெளிச்சம் கிடைக்கும், புத்தி தெளிவாகும். இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சிறப்பா இல்ல, கவனம், வழிபாடு முக்கியம். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். மொச்சைக்கொட்டை, சுண்டல் இதெல்லாம் வேக வச்சு தருவது நல்லது. சாதத்துல கலந்து நெய், பருப்பு கூட கலந்துக்கலாம். சிக்கனம் பார்க்க வேண்டாம், குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலக்குறீங்க, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் என்ன, நல்ல நாள், சந்தோஷம். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அல்லது சூரியனுக்கும் குருவுக்கும் தீபம் போட்டுறணும் கோயில்ல. ஆமா, வெள்ளிக்கிழமை 3 நட்சத்திரக்காரர்களும் தீபம் போட்டுறணும் கோயில்ல. ஏங்க, நல்லா தானே இருக்கு, நல்லா இருக்கு. வேற சில நுட்பமான வழிபாடுகள் சொல்றோம், பயன்படுத்திக்கோங்க. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். வியாழன் 2, 1 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு வெள்ளி. நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். 2 நாளும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு, அதனால திருஷ்டி இருக்கு. பரிகாரம் பண்ணணும். ஓம் ஓம் பீஷ்மரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பிருகுவே போற்றி, பித்ருக்களே போற்றி, பிங்களனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கொண்டே இருக்கட்டும். வேலை பாட்டுக்கு வேலை நடக்கட்டும். தயவு செய்து சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் அல்லது பல கருப்பையா அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் ஒரு மாபெரும் விவாதம் புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து இந்த வழிபாடுகளை செய்து விடுங்கள். நேயர்களே, வெள்ளி வியாழன் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருப்பதனால் அதனை சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.